சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் சமூக ஊடக பரப்பில் பேசப்படுகிற ஒரு விஷயம், அண்மையில் இளஞ்செழியன் ஐயா நீதிபதி அவர்களுக்கு லண்டனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய சேவையை மதிப்பளித்து அவருக்கு சேவை நலன் பாராட்டு விழா நடந்தது. இதில் ஒரு சிலருக்கு முரண்பாடான கருத்துக்கள் இருக்கிறது. சரி, இது சம்பந்தமாக என்னுடைய கருத்தை நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக, இளஞ்செழியன் ஐயா யாரோடு சேர்ந்து பயணிப்பது, அது வந்து சைக்கிள் கட்சியாக இருக்கலாம், தமிழர் கட்சியாக இருக்கலாம், என்பிபியாக இருக்கலாம், அல்லது வந்து டாக்டர் அர்ஜுனாவாக இருக்கலாம், அல்லது வேறு மணிவண்ணன் அவர்களுடைய கட்சியாக இருக்கலாம், அல்லது இளஞ்செழியன் ஐயா புதிய ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம். இப்படி அவர் எதிலே பயணித்தால் இந்த அரசியல் பயணத்தில் வெற்றி பெறலாம் அல்லது மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கொமெண்டில் சொல்லுங்கள். அண்மையில் இளஞ்செழியன் ஐயா நீதியரசர் அவர்களுக்கு சேவை நலன் பாராட்டு விழா இங்கிலாந்தில் நடைபெற்றது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலணை பகுதி மக்கள் அதனை வந்து ஒழுங்கு செய்திருந்தார்கள். மிக சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்த காலத்தில், இந்த காலப்பகுதியில் அவரோடு பயணித்த ஊடகவியலாளர்கள், அது மட்டும் இல்லாமல் மூத்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இப்படி சமூகத்துக்கு நல்ல பணிகளை செய்கின்றவர்களை கூப்பிட்டு இந்த நிகழ்வில் அடக்கி அந்த நிகழ்வு முடிந்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒவ்வொருவருமே தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய பாராட்டுக்களை, தங்களுடைய வாழ்த்துக்களை இளஞ்செழியன் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னது சமூக ஊடகங்களில் சின்ன வீடியோக்களாக வந்து கொண்டிருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைய மூத்த அறிவிப்பாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கின்ற விஷயத்தையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் இறுதியாக இளஞ்செழியன் ஐயா அவர் தன்னுடைய உரையை அங்கே நிகழ்த்தியிருப்பார். அந்த உரை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தன்னுடைய சேவை, தான் பிறந்ததிலிருந்து தான் வளர்ந்து படித்த காலத்தில் இருந்து எங்கெங்கே படித்தேன், தன்னுடைய ஆரம்ப கல்வி எங்கே, உயர்கல்வி எங்கே, அதுக்கப்புறமாக சட்டத்தை எங்கே படித்தேன், நீதித்துறை எங்கே படித்தேன், யார் தனக்கு வந்து சீனியர் லோயராக யாருக்கு இருந்தது, நான் வந்து பொன்னம்பலம் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள்லாம் தனக்கு வந்து சீனியர் லோயராக இருந்தால், அவருக்கு தான் வந்து ஜூனியர் லோயராக இருந்தேன். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு வந்த இளஞ்செழியன் ஐயா அவர்கள் தன்னுடைய இந்த பயணத்தில் கிட்டத்தட்ட 35-40 வருடம், 35-30 வருட பயணம் நினைக்கிறேன். அந்த பயணத்தில் தான் இதுவரை காலமும் ஆற்றிய சேவைகள், தனக்கு வந்து எந்தெந்த பகுதி மக்கள் தனக்கு பிடித்தவர்கள், எந்தெந்த பகுதியில் வந்து எப்படியான விஷயங்கள் இடம்பெறுறது அப்படின்ற விஷயத்திலேருந்து, வடக்கு பகுதியில் இருக்கின்ற பிரச்சனைகள், அது மட்டும் இந்த செம்மணி கிருசாந்தி கொலை சம்பந்தமான பிரச்சனைகள், அதுக்கப்புறமாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற மக்கள், அன்பானவர்கள் அரவணைக்கின்ற மக்கள், தனக்கு பிடித்த இடம் கிழக்கு மாகாணம் அப்படின்ற வகையில் அத்தனை விடயங்களையும் ஓப்பனாக பேசிய ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு இருந்தது, பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்தில் தனக்கான இந்த பதவி உயர்வு ஏன் வழங்கப்படவில்லை அப்படி என்று சொல்லி நான் நினைக்கிறேன் உதயன் பத்திரிகையினுடைய பத்திரிகாசிரியராக இருக்கிற அவரா அல்லது வந்து இன்னொரு நபர் சொன்ன ஞாபகம் சொல்கின்ற பொழுது அந்த விஷயத்தை வந்து இந்த இடத்துல இளஞ்செழியன் ஐயா அவர்கள் சொல்கிறார், தனக்காக எதுக்காக தனக்கான அந்த பதவி உயர்வு கிடைக்கவில்லை அப்படின்ற விஷயம். அதாவது தனக்காக தன்னோடு சேர்ந்து வந்த நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் எல்லாருமே சேர்ந்து ஜனாதிபதியை சந்திக்கிறோம், தனக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவர்கள் குரல் கொடுத்த விஷயத்திலிருந்து எல்லாமே நீதியரசர் அந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி அவருக்கு அப்பப்போ வந்து தன்னுடைய அந்த பேசுகின்ற பொழுது குரல் அடைக்கின்ற தன்மை, மனம் அழுகிற தன்மை, அல்லது அவரை அறியாமலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கண்ணில் கண்ணீர்கள் வருகிறது, அதையும் தாண்டி குரல் அடைக்கிறது, அதையும் தாண்டி அவர் பேசுகின்ற அந்த விஷயம், அந்த வீடியோக்கள் எல்லாமே சமூக ஊடக பரப்பில் பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் இதற்காக அவருக்கு தனக்கு பதவி வரவில்லை அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். தனக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால்
தன்னை விட பதவி குறைந்தவர்களுக்கு எல்லாமே வந்து பதவி கிடைத்திருக்கிறது. ஆனால் தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி தனக்கு கிடைக்கவில்லை அப்படின்றதை வந்து இளஞ்செழியன் ஐயா சொல்கிறார். மிக வேதனையாக சொல்லியிருந்தார். அதில் கண் கலங்கிய விஷயம். அது எல்லாருக்குமே வரும். நாங்கள் சுமாராக ஒரு நிறுவனத்தில் ஒரு வருடம் 2 வருடம் வேலை செய்துவிட்டு அந்த நிறுவனத்தை விட்டு வெளியில் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு அந்த நிறுவனத்திலிருந்து சரியான அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் வந்து அந்த வேதனையும் வழியும் புரியும். என்ன காரணம் சொன்னால், தன்னுடைய இளம் வயது காலத்தில் இருந்து இப்போ ஒரு வருடம் வேலை செய்கிறவர் 2 வருஷம் வேலை செய்கிறவர் காலையில் 5 மணிலேருந்து இரவு 9 மணி ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய மனைவி பிள்ளை எல்லாத்தையும் விட்டு அந்த நிறுவனத்துக்காக உழைச்சி கொடுக்குறார். அதை சம்பளம் கொடுக்கல, அது 2வது பட்சம். ஆனால் உழைச்சி கொடுக்குற அந்த நிறுவனம் வந்து தனக்கு மதிப்பளிக்காத பட்சத்தில் அது வந்து நிச்சயமாக வலிக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி பார்க்கின்ற பொழுது நீதியரசர் கிட்டத்தட்ட இத்தனை ஆண்டுகள் 83ஆம் ஆண்டு அவர் ஆரம்பித்தேன் ஏதோ சொல்லியிருக்கார். கிட்டத்தட்ட 40 வருடங்களை தாண்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். இத்தனை ஆண்டு காலத்தில் அவருக்கான அங்கீகாரம் தனக்கு இன்னும் 4 வருடங்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இலங்கையில் அதுக்கான அங்கீகாரத்தை தனக்கு தரவில்லை. தனக்கு திட்டமிட்டு தன்னை வந்து இந்த ஓய்வு நிலைக்கு தள்ளப்பட்ட விஷயத்தை சொல்லியிருந்தார். உண்மையில் வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன சொன்னால், 40 வருட காலம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க சொன்னால் அவருடைய திருமணமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பிள்ளைகள் பிறந்திருக்கும், பிள்ளையோட அன்பில்லை, மனைவியோட அன்பில்லை, பிள்ளைகள் எப்படி பலர்கிறார்கள் அதை பார்க்க முடியலை, அவர்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன அந்த ஒவ்வொரு கட்ட வளர்ச்சிகளையும் பார்க்க முடியலை. தொடர்ச்சியாக சட்டம், நீதித்துறை, நான் நீதித்துறையிலேயே பயணிக்கணும், நான் அதுக்கு சரியாக இருக்கணும் அப்படின்ற பொழுது அவ்வளவுக்கு பயணித்த ஒரு நபருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காத பட்சத்தில் அது வலிக்கும், வேதனையாக இருக்கும். இதில் நிறைய பேர் இந்த சமூக ஊடகங்களில் எள்ளி நகையாடுகிறார்கள். அல்லது அதாவது சம்மந்தமாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த மாகாண சபை தேர்தலில் வந்தால் அவர் வந்து அழுதுட்டு இருப்பார், அல்லது வந்து ஒரு மக்களுக்காக சேவை செய்த சேவகன் அழக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறார்கள். என்னதான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு மனசு இருக்குது, அவர்களுக்கென்று ஒரு வலி இருக்குது, வேதனை இருக்குது. தனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றது நிச்சயமாக ஒரு வருத்தத்தக்க விஷயம். அதை வந்து நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் வெளிக்கொண்டு வந்தது அதில் வந்து தப்பே கிடையாது. இது வந்து அவர் நான் நினைக்கிறேன் 2வது மக்கள் அவருக்கான கௌரவிப்பு நினைக்கிறேன். 1வது அந்த வவுனியாவில் கௌரவிக்கப்பட்டார், இது 2வது கௌரவிப்பு. ஆனால் 1வது கௌரவிப்பிலும் வந்து இளஞ்செழியன் ஐயா அவர்கள் விம்மி அழுத ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய. அதே மாதிரி அவருக்கான அந்த இவர் இளஞ்செழியன் ஐயாவை சுட வருகின்ற பொழுது அந்த குறுக்க போய் அவருடைய மெய்ப்பாதுகாவலர் ஒரு போலீஸார் வந்து இறக்கின்ற பொழுதும் அந்த போலீஸாரினுடைய மரண வீட்டுக்கு போகின்ற பொழுது உடைந்த அழுதை வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இளஞ்செழியன் ஐயா அந்த இடத்துல தன்னுடைய அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டார். என்ன சொன்னால், தனக்கு இருக்கிற மெய்ப்பாதுகாவலன் தன்னுடைய உயிருக்காக தன்னுடைய உயிரை காப்பதற்காக இன்னும் தன்னுடைய உயிரை கொடுத்துருக்கிறார் அப்படின்ற பொழுது அது வந்து ஒரு வேதனையாக. அப்போ யாருக்குமே அந்த வேதனையும் வழியும் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி தான் இளஞ்செழியன் ஐயாவுடைய வேதனையும் வழியும். இதில் இளஞ்செழியன் ஐயாவினுடைய பக்கம் தவறு சொல்வது அப்படின்றது என்னை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். என்ன சொன்னால், 40 ஆண்டு காலம், இன்னும் தனக்கு 4 ஆண்டு காலம் வேலை செய்யக்கூடாத காலம் இருக்கிறது. திட்டமிட்ட ரீதியில் தன்னை ஓய்வெடுக்க சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி அவர்கள் தான் அந்த தனக்குரிய காலப்பகுதிகளில் ஜனாதிபதி அவர்கள் இலங்கையில் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஜப்பானுக்கு அங்கே போயிருந்தார் அப்படின்னு சொல்லி திரும்பி வருகின்ற பொழுது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதியா ஜனவரி மாதம் 20ஆம் தேதி அதுக்குள்ளே தான் அந்த பதவி ஏற்றிருக்க வேணும். ஆனால் அதனால தான் தனக்கு அந்த பதவி இல்லாமல் போயிருந்தான்னு சொல்லி, ஆனால் இதுவரைக்கும் இன்று வரை ஜனாதிபதி நேற்றுனா தனக்கான அந்த பதவியை தந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இளஞ்செழியன் ஐயா அந்த வீடியோ சொல்லியிருக்கிறார். உண்மையில் தனக்கான இந்த நீதிமன்றம் அல்லது இந்த நீதித்துறை தனக்கான அந்த அங்கீகாரத்தை தரவில்லை என்றால் அவருடைய வேதனை வலியமாக இருக்குது. அதில் இன்னும் ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். தான் சட்டத்துக்கு நீதிக்கு மட்டுமே தலை குனிஞ்சு போவேன் ஒழிய மற்றபடி நான் எதுக்குமே வந்து தலை குனிஞ்சு போய் எதுக்குமே வந்து மண்டியிட போகிறது இல்லை. கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கலன்னா கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட 10-11 மாதங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகலை, வீட்டு சிறைக்குள்ளே இருந்து இப்போ தான் வலிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியும் சொன்ன விஷயங்களை காணக்கூடியதாக இருந்தது. ஒரு விஷயந்தான், அதாவது இதில் இப்போ பெருசாக பேசுவதில்லை. அதில் அது மட்டுமே இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். அதில் நேற்று ஒரு ஊடக சந்திப்பில் வந்து சுகாதார அமைச்சரிடம் வந்து கேட்கப்படுகிறது. ஊடகவியலாளர் அவர் கேள்வி கேட்கிறார். அதாவது எதற்காக நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா அவர்களுக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கின்ற பொழுது
அவருடைய பதில் வந்து ஒரு எள்ளிநகையான பதிலாக காணக்கூடிய வீடியோவில் இருக்குது. அது அதனுடைய அர்த்தங்கள் எனக்கு விளங்கலை. சரி, அது அப்படி இருக்குன்றா அது என்னென்னு சொல்லி பார்ப்போம். வேறு ஒரு சகோதரர்கள் யாராவது மொழிபெயர்த்து போட்டால் நான் அது சம்பந்தமாக அறிஞ்சு கொண்டு காய்க்கலாம். அதே மாதிரி இப்போ என்னென்னு சொன்னால் நீதியரசர் அவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலில் வருவாரா இல்லையா அப்படின்றது நிறைய பேருக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. நீதியரசர் இளஞ்செழியன் ஐயா அவர்கள் வருவார், வரமாட்டார். இது வந்து ஆரம்பத்தில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் தன்னோடு பயணிப்பார், அதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமாக எந்த பதில்களும் கிடைக்கவில்லை. இதுக்கப்புறமாக வேறு வேறு புலம்பெயர் சமூகம் அவரை அரசியலுக்கு கொண்டு வர முயற்சித்தது, ஆனால் அதுக்கான பதில்களும் கிடைக்கவில்லை. இப்போ இந்த அண்மை காலங்களாக இந்த மாகாண சபை தேர்தல் வரப்போகிறது. மாகாண சபை தேர்தல் வருகின்ற பொழுது இளஞ்செழியன் ஐயா நிச்சயமாக வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தாடல். அது மட்டும் இந்த கட்சியில் தான் பயணிக்க போகிறேன், இந்த கட்சியோட பயணிக்க போகிறேன்னு சொல்லி பல்வேறு பிரச்சனை, ஒரு சைக்கிள் கட்சியோட பயணிப்பார்னு சொல்லி பேசப்பட்டது. அதுக்கப்புறமா இப்போ என்பிபி கட்சியோட பயணிப்பார் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டது. இப்பொழுது அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் வந்து மாகாண சபை தேர்தல் நடக்குமா நடக்காதான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இன்னொரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ இளஞ்செழியன் ஐயா வந்து இப்போ இந்த தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வையை கூட அவர் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாத நேரத்தில் வந்து இவர் எப்படி மக்களுக்கான தேவைகளை பெற்றுக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்களை வந்து சமூக ஊடகங்களில் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நான் எனக்கு வந்த மாதிரி பேச முடியும், இன்னொரு நபர் தனக்கு ஏற்ற மாதிரி பேச முடியும். அவரவர்கள் தங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படியா இருந்தாலும் நான் நேற்றைக்கு இந்த வீடியோ சொன்ன விஷயம், அதாவது மாகாண சபை தேர்தல் நடக்குமா என்பது வந்து இப்போ கேள்விக்குறியான ஒரு விஷயம் நிலையில் இருக்கிறது. இதுக்கான உறுதியான அறிவிப்புகள் இன்னும் வரவில்லை. வர்த்தக மாநில வந்து அறிவித்து இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுற பட்சத்தில் இந்த மாகாண சபை தேர்தல் நடக்கும். இல்லை இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதாவது இந்த என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தாங்கள் மக்களினுடைய பிரதிநிதிகள் அப்படின்றத வந்து நிரூபிக்கின்ற வரைக்கும் இப்போ இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் என்ன சொன்னால் வடபகுதியினுடைய மாகாண சபையை கைப்பற்ற வேண்டியது அவர்களுடைய நோக்கமாக இருக்குது. இதில் வந்து இப்போ யாரை நிறுத்துவார்கள் அப்படின்றது அடுத்த பட்சம் இருக்கின்ற ஒரு நேரத்தில் என்ன சொன்னால், ஏற்கனவே பேராசிரியர் கபிலன் அவர்கள் இருக்கிறாரு, அவருக்கு பிறகு இல்லை புதிதாக ஒருவரை தேடுறார்களா, இல்லை இளஞ்செழியன் ஐயாவை நாடுகிறார்களா, இப்படி நிறைய பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனை இப்படி இருக்கின்ற பொழுது யார் வருகிறார்கள், மக்களுக்காக யார் சேவை செய்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பொறுத்து பார்க்கலாம். ஏன்னால் இப்போ இளஞ்செழியன் ஐயா அவருடைய பக்கத்திலேருந்து ஒரு சில கருத்துக்கள் வந்திருந்தன, ஊடகங்களில் பேசப்படுனா இல்லை அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னொரு கருத்து சொல்லப்படுது, இல்லை அவர்கள் இப்பொழுது வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் சமூக ஊடக பரப்பில் அதுவும் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இளைஞர் ஐயா வந்து அரசியல் அனுபவம் இல்லை, அவர் நீதிமன்றத்தினுடைய சட்ட அனுபவங்கள் தான் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்ய முடியாது. இதுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி சந்தர்ப்ப அரசியல் வரலாம். அதாவது வந்து இப்போ வந்து அரசியலில் வந்து அவர் வாக்கு கேட்டு விட்டு அதுக்கப்புறமாக ஏற்கனவே விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு நடந்த நிகழ்வுகள் மாதிரி இவருக்கு நடக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் சமூக ஊடக பரப்புகளில் நிறைய ஒவ்வொருவரும் தங்க கண்ணோட்டங்களில் ஒவ்வொரு சமூக ஊடக போராளிகள் அல்லது சமூக ஊடகத்தில் இருப்பவர்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் தங்க கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இளஞ்செழியன் ஐயாவினுடைய வாயிலிருந்து நான் இதுவரை காலத்திலும் நான் இவர்களோடு தான் போட்டி போட போகிறேன், அல்லது இந்த அரசியலை தான் நான் இருக்க போகிறேன், அல்லது வந்து இதை அடுத்த கட்டமாக நான் இப்படி போக போகிறேன் அப்படின்னு சொல்லி இதுவரை அவருடைய பதில் எதுவுமே வந்து வெளிவரவில்லை. வெளிவருகின்ற பட்சத்தில் அவர் யாரோடு பயணிக்கிறார், என்ன அவருடைய கொள்கை என்ன, தீர்மானம் என்ன, அல்ல அவர் தனிப்பட்ட ரீதியில் பயணிக்க போகிறாரா அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இளஞ்செழியன் ஐயா வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவருக்கு அனுபவம் இல்லை. அவர் வேறொருவரோடு சேர்ந்து பயணித்தால் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொருவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்வதைத்தான் இளஞ்செழியன் ஐயா செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படியே தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகளை தாங்கிய ஒரு நிகழ்வாக அல்லது ஒரு விஷயமாக இந்த இளஞ்செழியன் ஐயாவினுடைய இந்த பதவி காலம் முடிவும் அவருடைய அரசியல் வருகை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பேசுதோணியாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில பார்க்கலாம், இந்த இளஞ்செழியன் ஐயா அவர்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுகிறவர்கள் இருக்கலாம். நீங்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். அவர் வந்தால் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அவர் யாரோடு பயணிப்பது சிறந்தது. உண்மையில்
இவர்களோடு பயணித்தான்னு சொன்னால் எங்களுடைய தமிழர்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிட்டும், அல்லது எங்களுடைய தமிழ் மக்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை பெற்றுக் கொடுப்பார், அரசாங்கத்திடம் பெற்றுக் கொடுப்பார். அது மட்டும் இல்லை, எங்களுடைய வடபகுதி அல்லது வடக்கு மாகாணம் நல்ல ஒரு சீரும் சிறப்புமான ஒரு மாகாணமாக அமைவதற்கு இளஞ்செழியன் ஐயா வந்தால் வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி இல்லை என்கின்ற பட்சத்தில் வேறு யார் வந்தால் இதுக்கு பொருத்தமானவர்களாக இருப்பார்கள், இது பற்றிய கருத்துக்களை என்னோட தாராளமாக பகிர்ந்து கொள்ள மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.